கட்ட போகிறார். அவர் கட்டுகிற தேவன். அல்லேலூயா. அவர் இடிக்கிறவர் மாத்திரம் இல்ல, இடித்த தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டினவர். நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாய் கர்த்தர் நம்ம நடத்துவார். ரொம்ப பெரிய செய்திலாம் இல்ல, 3 காரியத்தை நம்ம தியானித்து முடிக்க போகிறோம். முதல்ல ஆண்டவர் கட்டும் போது என்ன நடக்கும்? எரேமியா 31 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நட்டுவார். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். அதன் பலனை என்ன பண்ணுவாங்களாம்? அனுபவிப்பாங்க. இந்த 10வது ஆண்டுல நீங்க நிறைய பலனை அனுபவிக்க போறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நேரம் வார்த்தை வரும்போது உற்சாகமா ஆமேன்னு சொல்லணும். விசுவாசத்தோடு ஆமேன்னு சொல்லணும். கர்த்தர் அதை அப்படியே உங்க மேல நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இந்த 10வது ஆண்டுல நீங்க அநேக பலன்களை அனுபவிக்க போறீங்க. ஏதோ சொல்லுவாங்க, நல்ல வாயை சம்பாதிச்சு. ஆமா, இத்தனை வருஷம் அப்படிப்பட்ட வழியில கர்த்தர் உங்களை நடத்தினார்னா அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. ஆனா இந்த 10வது ஆண்டுல நீங்க சம்பாதிக்கிறத, நீங்க உழைக்கிறத நீங்க அனுபவிக்க போறீங்க. அதோடைய பலனை நீங்க புசிக்க போறீங்க. அந்த பலனை நீங்கள் அனுபவிக்க போறீங்க. ஹல்லேலூயா. சத்துரு உட்புகுதல் இருக்காது. ஹல்லேலூயா. புழுவோ, பச்சை புழுக்களோ, வெட்டுக்கிளி, இதெல்லாம் பட்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். நீங்க உங்க பலன் என்ன பண்ண போறீங்க? அனுபவிக்க போறீங்க. எல்லாம் சந்தோஷமா அப்படியே சிரிச்ச முகமா உங்க பக்கத்துல இருக்கவங்களை கைய பிடிச்சி நீங்க உங்க பலனை அனுபவிக்க போறீங்க. நீங்க உங்க பலனை அனுபவிக்க போறீங்க. நீங்க சொல்லும் போதே அவங்களுக்குள்ள அப்படியே உள்ளது ஒரு விசுவாசம் வரணும். அவங்க ஆவியில ஒரு பலன் கொள்ளணும். ஐயோ, நான் என் பலனை அனுபவிக்க போறேனே, நான் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரணும். நீங்க சொல்லும் போதே அவங்களுக்குள்ள அப்படி நடக்கணும். அல்லேலூயா. இந்த 10வது ஆண்டுக்குள்ள நம்ம நுழையிறோம்.